தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல அம்மனுக்கு வளையல் மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக வளையல் நான் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த வளையல் எல்லாம் உடஞ்சிருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம மாலை கட்ட ஆரம்பிக்கணுங்க. ஏன்னா உடஞ்ச வளையல்ல நம்ம அம்மனுக்கு மாலை கட்டி போடக்கூடாது. அதுக்காக வளையல் நம்ம செக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வளையல் கட்டுறதுக்கு முன்னாடி வளையலை நம்ம இப்படி செக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கட்டும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக ஒவ்வொரு வளையலையும் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வளையல் வாங்கிக்கலாம். நான் எல்லா கலர்லயும் கலந்து தான் வாங்கியிருக்கேன். இது உடஞ்சிருக்கு இந்த வளையல். இந்த வளையல நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இதுவும் உடஞ்சிருக்கு. நீங்க வளையல் வாங்கும்போது கடையிலேயே செக் பண்ணி எடுத்துட்டு வந்துக்குங்க, வாங்கிட்டு வந்துக்குங்க. இப்போ எல்லா வளையலையும் செக் பண்ணியாச்சு. இனி எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த வளையலெல்லாம் ஏற்கனவே செக் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த வளையலெல்லாம் வச்சு நம்ம எப்படி அம்மனுக்கு மாலை கட்டி போடலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கருப்பு கலர்ல வளையல் தவிர மற்ற கலர் வளையல்ல நம்ம மாலை கட்டி போட்டுக்கலாங்க. அம்மனுக்கு கருப்பு கலர்ல வளையல் போடலாமா என்னமோ தெரியல. ஆனா நாங்க போடுறது இல்லை. நான் எப்பவுமே கருப்பு கலர்ல வளையல் அம்மனுக்கு போட மாட்டோம். அதனால சிகப்பு, பச்சை, மஞ்சள், ப்ளூ அப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல நம்ம வளையல் வாங்கிக்கலாம். நான் கருப்பு கலர்ல வளையல் வாங்கல. இப்போ நூல் நமக்கு மாலை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். 4 நூல் வர்ற மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நீங்க பூ கட்டுற நூல்லயே கூட வெள்ளை கலர்ல பூ கட்டுற நூல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நூல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல மஞ்சள் தடவி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப 4 நூல் நான் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும். இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். சரிங்களா? இவ்வளவு தூரம் விட்டுட்டு நாட் போட்டுக்குங்க. இவ்வளவு தூரம் விட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்குவோம். ஃபர்ஸ்ட் வளையல நம்ம ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கலாம். நல்லா டைட்டா முடிச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் கிரிப்பா இருக்கும். அதுக்காக முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ வளையலுக்கு மேல இப்படி நூலை வச்சுக்கணும். இப்போ வளையல் நம்ம பூ கட்டுற மாதிரி கீழ்ப்பக்கமா கொண்டு வாங்க. வளையலுக்குள்ள இருந்து நம்ம நூலை வெளியில எடுங்க. எடுத்து இங்க பாருங்க, நான் சொல்றதை விட நீங்க பாத்தீங்கன்னா புரியும். இந்த இடத்துக்குள்ள நம்ம திரும்ப வளையலுக்குள்ள நம்ம கொண்டுட்டு போறோம். கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்குங்க. சொல்றதை விட பார்த்தா புரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு முடிச்சு மாதிரி வரும். இப்ப டைட் பண்ணிக்கங்க. நம்ம கிட்ட நெருக்கி டைட் போட்டுக்கலாம், வச்சுக்கலாம். பூ கட்டும் போது நம்ம கிட்ட நெருக்குவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது வளையலுக்கு மேல் பக்கமா நூலை வச்சுக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு விரல் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த விரலை சுத்தி தான் நம்ம நூலை கொண்டு வரோம். கீழாடி பக்கத்துல வளையலுக்குள்ள விட்டு நம்ம வெளிப்பக்கமா கொண்டுட்டு வந்துட்டோம். அடுத்து இந்த நூலை திரும்பவும் நம்ம வளையலுக்கு உள் பக்கத்துல கொண்டு போய் இந்த இந்த விரல்ல நமக்கு நூல் சுத்தி இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த நூல்ல நம்ம இப்படி உள்ள விட்டு இப்படி நாட் போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு முடிச்சு மாதிரியும் விழுவும்.
இது வந்து நல்லா டைட்டா இருக்கும். இப்படி மாலை கட்டும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. வளையலுக்கு மேல் பக்கமா நூலை வச்சு வளையலுக்கு உள்ள வந்து நூலை விடுறோம். இப்படி உள்ள விட்டு எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விரலோட சேர்த்தி தான் நம்ம நூலை வெளியில எடுத்துட்டு வரோம். அடுத்து இந்த எடுத்த நூலை திரும்பவும் நம்ம இப்படி இந்த விரலை சுத்தி உள்ள கொண்டு போறோம் வளையலுக்குள்ளேயே. இந்த விரல்ல சுத்தி இருந்த இந்த நூல் இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே விரலை விட்டு வெளியில எடுத்து இதை வந்து இதுக்குள்ள கொண்டு போய் அப்படியே நாட் போட்டுக்கலாம். இப்ப நூலை இழுத்து டைட் பண்ணிக்கங்க. எப்படி நூலை வந்து நம்ம விரலை சுத்தி அடிப்பக்கத்துல கொண்டுட்டு வந்துடுறோம். அடிப்பக்கத்துல கொண்டு வந்து வளையலுக்கு மேல் பக்கமா நூலை கொண்டு வந்தாச்சு. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம விரல்ல வந்து நூல் வந்து சுத்தி இருக்கு இல்லைங்களா? இப்ப அடுத்தது இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கிற இந்த நூலை திரும்ப இப்படி வளையலுக்குள்ளேயே கொண்டு போறோம். இப்ப இந்த இடத்துல நம்மளுடைய விரல்ல வந்து நூல் சுத்தி இருக்கு. இப்ப இது வந்து இப்படி நூலால் எடுத்து இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கிற நூலை லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிற நூலுக்கு உள்ள இப்படி உள்ள விட்டு வெளியில் எடுத்தோம்னா நமக்கு ஒரு முடிச்சு மாதிரி வந்துடும். பாருங்க எப்படி. இவ்வளோதான், ரொம்ப ஈஸி இந்த மாலை கட்டுறது. இந்த மாடல்ல வந்து நம்ம கட்டும்போது உங்களுக்கு நல்லா டைட்டா இருக்கும். மாலை பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்கு இந்த மாலை. எல்லா கலர் விலையிலையும் நான் வந்து கலந்து கட்டியிருக்கேன். ப்ளூ கலரு, ரெட் கலரு, மெரூன் கலரு, க்ரீன் கலரு, இந்த மாதிரி 4 கலரில் வந்து நான் அந்த வளையல் வந்து நான் கட்டியிருக்கேன். இப்போ வளையல் கட்டினதுக்கப்புறம் நமக்கு மாலை வந்து இப்படி தான் வரும். நான் வந்து சின்ன மாலையாக தான் நான் வந்து இது கட்டியிருக்கேன். அம்மன் கழுத்துக்கு சின்னதாக ஒரு அழகான ஒரு மாலை கட்டியிருக்கேன். இந்த சைடில் விட்டுருக்கிற நூலில் வந்து நமக்கு பத்தில் அப்படின்னா இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் நூல் வந்து ஜாயின் பண்ணி நம்ம மாலை மாதிரி போட்டுக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.